என் பேர் வந்து சசிகுமார். எம்பிஜி ஒர்க் பண்றேன். என்னோட எக்ஸிபிட் நேம் வந்து NFC பவர் எஜுகேஷன் டச் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ என்னன்னா வந்து NFC எங்க யூஸ் வந்து பேங்கிங் செக்டர்ல வந்து பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த சிப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து எஜுகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு 10 to 15 rupees வந்து மைக்ரோ சேனல். இது வந்து ரொம்ப க்ளோஸ் அப்ராக்சிமேட் தான் 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கெங்க ஒர்க் பண்ணுறது நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க ஒர்க் பண்ணுறோம், அந்த ஸ்கூல்ல பசங்க உள்ள வந்தோம்னா அட்டண்டன்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ அட்டண்டன்ஸை டிஜிட்டலா ரெக்கார்ட் பண்ணதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த NFC வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 10 rupees நம்ம செலவு பண்ணோம்னா அவங்களோட அட்டண்டன்ஸ் வந்து டிஜிட்டலா பண்ணலாம். ஸோ இது எப்படின்னு பண்ணலாம் பாருங்க. ஸோ இது ஃபோன்ல வந்து இது NFC எனேபிள்டு ஃபோனு. ஸோ அதை ஆன் பண்ணிட்டு நான் வந்து ஜஸ்ட் ஒரு டேப் பண்றேன். டேப் பண்ண உடனே இந்த ஸ்டூடெண்டோட ரெக்கார்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஜெசினா. இவங்க பாத்தீங்கன்னா இங்க 4-3க்கு வந்து அட்டெண்டன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னொரு ஸ்டூடெண்ட் நான் பாக்குறேன். இப்போ லக்ஷன்யா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட். இங்க பாத்தீங்கன்னா இங்க லக்ஷன்யா அந்த ஸ்டூடெண்ட் வந்து நீங்க அட்டெண்டன்ஸை வந்து மார்க் பண்ணிட்டு பார்க்க முடியும். ஸோ அப்போ அட்டெண்டன்ஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணலாம் வந்து ரீடிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து படிக்க சொல்றோம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாருன்னா அதை வந்து நான் என்ன செஞ்சேன், ஒரு பிபிடியா ரெடி பண்ணி அது ஒரு இன்டராக்டிவ் புக்கா வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதை ஜஸ்ட் வந்து அவங்களால படிக்க முடியல, ஒரு ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணா போதும் அந்த புக் வந்து அவங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும். இப்போ இதை ஜஸ்ட் அவங்க ப்ரெஸ் பண்ணா போதும், ஒவ்வொரு வேர்டா வந்து அவங்க ரீட் பண்ணதுக்கு கத்துப்பாங்க. ஸோ இதில் ஹோல் சென்டென்ஸாக வேணும், இங்கே இருக்கிற ஒரு ஐக்கான் இருக்குது, அந்த ரீடிங் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோல் சென்டென்ஸை ரீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனில் வந்து அப்படி டச் பேஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து என்னோட எக்ஸிபிட். இந்த எக்ஸிபிட்டை பத்தி நான் நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சப்போஸ் நான் இல்லாத பார்த்தோம் பசங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இது வந்து என்னன்னா ஒரு பிளைண்ட் பீப்புள் யூஸ் பண்ற ஒரு கிளாஸ். ஸோ இதை வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பீப்பை வந்து கொடுக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ரெடி பண்ணி ஒரு வீடியோவா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஜஸ்ட் வந்து டச் பண்ணா போதும், இப்ப அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு பிளே ஆக ஆரம்பிச்சிடும். பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அவங்க பார்க்க முடியும். ஸோ அந்த யூஸ் நானே ரெடி பண்ண ஒரு ஏஆர். இது ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ண ஒரு விஷயம். ஓகேங்களா? இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டேப் பண்றேன். டேப் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கிரீன்ல வந்து லான்ச் கேட்கும். ஓகே பண்ணுவோம்னா பாத்தீங்கன்னா இப்ப ஜஸ்ட் வந்து கேமரா தான் வருது. இதை ஒரு கிளிக் பண்ணா போதும், இந்த ஏஆர் வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த crocodile ஏஆர் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டராக்டிவ்லாம் நம்ம டீச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணோம்னா வந்து டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு. நம்ம யூஸ்வலா விசிட்டிங் கார்டு வந்து பார்த்துருப்போம். அதுல வந்து எல்லா டீடைல்ஸும் வந்து இருக்காது. ஏன்னா இந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டுல ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணா போதும், உங்களுக்கு பேரு, அவங்களோட ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, வெப்சைட்டு, யூடியூபு, வேற என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து வெப்சைட்டை கிளிக் பண்றேன். வெப்சைட்டு இதுக்கப்புறம் எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இந்த டேகை வந்து ஒவ்வொரு டிகிரியை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேப் வச்சுக்கணும் போதும். நம்மளுக்கு லைப்ரரி ரெஃபரன்ஸ்ல வந்து இந்த புக்கு அவங்க வந்து அவைலபிளா இல்ல பாரோடான்னு வந்து ஸ்டேட்டஸ் கேட்கும். அந்த இதுல ஸ்டேட்டஸ்ல வந்து நம்ம இப்போ பாரோடு கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நம்மளோட ரெக்கார்ட்ல வந்து ஆட் ஆகிடும். இப்போ 4/7க்கு வந்து இந்த புக்கு வந்து பாரோன்னு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டெக்னாலஜி வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு கேம், பிக்சர் கேம் ஸ்பின்னர். ஸோ இப்போ இந்த கேம் பத்தி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அது நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி வந்து நம்ம NFC மூலமா வந்து ரெடி பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு டேப் பண்ண போதும், அதுக்கான வீடியோவும் நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன்ல NFC-யோட யூசர்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து நம்ம யூஸ் பண்ணா பசங்களுக்கு வந்து ஒரு இன்டராக்டிவ் லேர்னாக இருக்கும். எல்லாம் எஜுகேஷனும் வந்து ஈஸியாக வந்து இருக்கும்.